அவருக்கு ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு ஒரு ஸ்தலம், அவர் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ எஸ்கார்டு, அவ்வளோ ஏற்பாடுகள், அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட், அவ்வளோ மீடியாக்கள், அவ்வளோ காரியங்கள். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பதவியில, சாதாரண ஒரு பதவியில, நமக்கு தான் அது பெரிய பதவி, ராஜ்யத்துக்கு அது சாதாரண பதவி. ஒரு சாதாரண பதவியில இருக்கிற ஒரு நபர் ஒரு ஸ்தலத்துக்கு ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நானும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வந்து ஒவ்வொரு மீதிலும் இறங்கி அவருடைய வல்லமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்பேற்பட்டவர் எனக்குள்ள, உனக்குள்ள, நமக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள இருப்பாரு. ஆனால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அப்ப ஆவியானவர் எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராஜ்யமே கூட இருக்குதுன்னு அர்த்தம். தேவ ராஜ்யமே நம்மோட கூட இருக்குது. ஏதோ பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், அதனால நான் அந்நிய பாஷை பேச முடியுது, நம்ம அறிவே அதோட தான் இருக்குது. இல்ல, தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, தேவ ராஜ்யம் என் குடும்பத்தில் இருக்கு, தேவ ராஜ்யம் என்னோடு கூட டிராவல் பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவ ராஜ்யம்னு சும்மாவா? கிங்டம் ஆஃப் காட். அப்ப இன்னும் என் வாழ்க்கையில நான் பலன் அடையாமல் இருப்பதற்கு யாரு காரணம்? ஆவியானவர் காரணமா, நான் காரணமா? ஆவியானவர் வந்திருக்கிறாரு, ஆனா ஆவியானவர் பிரயாசப்படுகிற கனிகளை என்னால கொடுக்க முடியல. ஆவியானவர் பிரயாசப்படுகிற கனிகளை, ஆவியானவர் இஷ்டப்படுகிற கனிகளை, ஆவியானவர் எனக்கும் உனக்கும் கொடுத்த கனிகளை நாம கொடுக்கிறதுக்கு நினைக்கிறோம், ஆனா கொடுக்க மாட்டேன்றோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற, உணர்த்துகிற, கற்றுக் கொடுக்கிற, அதுல நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ண முடியும்? ஆவிக்கேற்றபடியான காரியங்களை செய்ய முடியும். இல்ல, அந்த டைம்ல பாருங்களேன், மூக்கு மேல ஒண்ணு வரும், நாவிலிருந்து ஒண்ணு வரும், அப்புறம் பார்வையிலிருந்து ஒண்ணு வரும், தேவைப்பட்ட கையிலிருந்தும். இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இது என்ன பண்ணுது? ஆவியானவர் செயல்பட வேண்டியதை செயல்படாமல் தடை செய்யும். சில பேருக்கு அந்த ஆவியினுடைய இம்பார்ட்டன்ட் தெரியாது. புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 1 ஒழுங்கின்மை, ஒழுங்கின்மை. 2 வெறுமை. 3 ஒழுங்கின்மையா இருந்த பூமி, வெறுமையா இருந்த பூமி, இருள் நிறைந்திருந்த பூமி இப்ப என்ன ஆச்சு? வெளிச்சம் வந்து என்ன ஆச்சு? ஒழுங்கின்மையா இருந்தது ஒழுங்காச்சு, வெறுமையா இருந்தது நிறைவாச்சு, இருளா இருந்தது வெளிச்சமாச்சு. இதுதான் சிம்பிள். நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒழுங்கின்மையான வாழ்க்கையை ஒழுங்கு செய்யும், வெறுமையான வாழ்க்கையை நிறைவு செய்யும், இருளான வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். காரணம் என்ன?